eight symbols. If there are 8 symbols, each symbol consists of 3 bit. Each symbol consists of 3 bit. So what is the bit rate? The bit rate RB is equal to 3 times the symbol rate, or RS is equal to what? RB by 3. RB by 3. Can I write in some other different way? In terms of symbol times also I can write 1 by symbol duration. 3 will go up. So 1 by bit duration. 1 by bit duration. Again, what is TSR from this? The TS is equal to 3 TB. TS is equal to 3 dB. This is okay because one symbol consists of 3 bits. What is the meaning? One symbol consists of 3 bits. That is the meaning. Okay. So, இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. Previous caseல TS equal to என்ன சார் வந்திருக்கும்? 2 TB. Okay. அதுக்கு முன்னாடி கேஸ்ல TS equal to what? TB. TS equal to TB. TS equal to TB. இந்த ஐடியாலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா, what is the relation with the order of the modulation? Order of modulation. Order of மாடுலேஷன். ஆர்டர் ஆஃப் மாடுலேஷன் என்ன சார்? எத்தனை சிம்பிள் யூஸ் பண்றீங்களோ அதான் வந்து ஆர்டர். எத்தனை சிம்பிள்ஸ் நான் வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து என்ன சார் இருக்கலாம்? S1 S2. ஏன்னா பிட் பேட்டர்ன் 0 and 1 செகண்ட் ஆர்டர் இருக்கலாம். அடுத்தது என்ன சொன்னா 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணலாம். S1 S2 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஆர்டர் வந்து என்ன சார்? 4 சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணா ஆர்டர் 4. 8 சிம்பிள் யூஸ் பண்ணா ஆர்டர் வந்து 8. இதுதான் வந்து எம்னு எம்னு டினோட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து எம்னு மென்ஷன் பண்றாங்க. ஓகே. ஆர்டர் ஆஃப் தி மாடுலேஷன். ஆர்டர் ஆஃப் தி மாடுலேஷன் தான் வந்து அது எம். ஓகே. நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ். எத்தனை டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு புரியுதா? ஒரே சிம்பிளே மெனி டைம்ஸ் வரும். அது ஐடியா கிடையாது. எத்தனை டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் இருக்கு. ஓகே. ஏன்னா எனிவே ஒன்ஸ் அண்ட் ஜீரோஸ் ரிப்பீட் தான் ஆகும். ஓகே. பட் எத்தனை டிஃபரெண்ட் சிம்பிள்ஸ் நம்ம வந்து அந்த கம்யூனிகேஷன்ல யூஸ் பண்றோம் மாடுலேஷன் சிஸ்டத்துல, அதுதான் வந்து அது ஆர்டர் ஆஃப் த மாடுலேஷன். ஆர்டர் ஆஃப் த மாடுலேஷன். தென் வாட் இஸ் த ரிலேஷன் with the order of modulation and bit duration and TS and all. Okay, let's next write the relation between TS and TB. Okay, TS, TB and order of modulation. Okay, so M, order of modulation is M. Okay, suppose what I am telling, if M is equal to 2, okay, that means only 2 symbols. That means only 2 symbols. Then what we were telling, TS is equal to TB. Then if M is equal to 4, then TS is equal to 2 TB. Okay. Then if M is equal to 8, TS is equal to 3 TB. Then what is the conclusion here, sir? The conclusion is TS is equal to TB log base 2 order of modulation M. This is the conclusion. Okay. What is the relation, common relation between symbol duration and bit duration? So if TS is equal to what? TB. Okay, because one symbol consists of many bits. How many bits? It all depends on how many different symbols you are having. How many different symbols? If there are M symbols, log 2 ல போடுங்க, உங்களுக்கு டைரக்டா வந்து என்ன கிடைச்சிரும்? ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி எப்படி ஃபார்முலா வருதுன்னு தெரிஞ்சுங்க. ஃபார்முலா அப்படியே மக்கப் பண்ணி வச்சிருக்காது, வேஸ்ட். ஃபார்முலா எப்படி வருது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது எக்ஸாம்ல. பட் மேல இருக்கிற ஐடியா ஞாபகம் இருந்தா போதும், போட்டுருந்தா. ஸோ ஐடியா தான் வந்து இம்பார்ட்டன்ட். ஃபார்முலா இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஓகே. நிறைய ஃபார்முலாஸ் இருக்கு. ஓகே. அடுத்தது நான் என்ன எழுத போற ரிலேஷன் பிட்வீன் RS, RB அண்ட் M. நீங்க இதுல இருந்தே கூட மாடிஃபை பண்ணலாம். வெரி சிம்பிள் சார். அப்போ இதுல இருந்து எப்படி சார் மாடிஃபை பண்ணலாம்? TB இந்த சைடு வந்து என்ன ஆயிடும்? அகைன் நான் இதை அடுத்த சைட்ல எழுதுறேன். அடுத்த பேஜ் என்ன கன்க்ளூட் பண்ணோம்? TS இஸ் ஈக்குவல் டு TB log base to M. TB இந்த சைடு வந்து என்னவா சார் மாறும்? RB. இது இங்க வந்து என்ன மாறும்? RS. So log to M. Okay, this is also okay because always the bit rate is greater than the symbol rate. By what factor? Log to M factor. So finally வந்து ஞாபகம் வச்சுங்க. Bit rate is greater than the symbol rate, whereas symbol duration is greater than the bit duration. And the idea ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் ரெண்டுமே ஆப்போசிட் எஃபெக்ட். ஓகே. What is the final idea? Generally the bit rate is always greater than or equal to symbol rate, whereas the bit duration is always greater than or equal to the symbol duration is always greater than or equal to bit duration. Okay. By what factor? அதை ஐடென்டிஃபை பண்றது என்ன இருக்கு?
log to m இருக்கு. அதை ஐடென்டிஃபை பண்றது என்ன இருக்கு? log to m இருக்கு. where m is the order of the modulation. ஓகே சார், இப்போ இந்த ஐடியா எல்லாம் புரிஞ்சுதா உங்களுக்கு? வாட் இஸ் bit rate, what is baud rate க்கு another name வந்து என்னது? signaling rate. சிக்னலுக்கு another name என்ன சொன்னேன்? symbols. number of symbolsக்கு என்ன நோட்டேஷன் போட்டேன்? m. and then what is the relation between the symbol duration and bit duration and symbol rate and bit rate? இதுதான் வந்து நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஓகே, எந்த ஒரு மாடுலேஷன் பண்ணாலும் இதெல்லாம் வந்து கண்டிப்பா இருக்கும். அதனால அதை வந்து நம்ம என்ன பண்றோம், பிகினிங்லேயே டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இது புரியுதான்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒன்ஸ் நீங்க சொல்ற போது நான் டைரக்டா வந்து மெட்டீரியலுக்கு போக போறேன். ஏஎஸ்கே சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆம்ப்ளிடியூட் ஷிஃப்ட் கீயிங் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன். எஸ் சார். இதுல ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க. இப்பயே டிஜிட்டல் கம்யூனிகேஷனுடைய பேசிக்ஸ் தான் நம்ம வந்து இப்போ பார்த்தோம். நம்ம ஆக்சுவல் மாடுலேஷன் ஸ்கீம்லேயே வந்து என்ட்ரு ஆகல. ஆக்சுவல் மாடுலேஷன் ஸ்கீம்ஸ்ல வந்து என்ட்ரு ஆகல. எஸ், ஓகே. நெக்ஸ்ட் the digital modulation there are 3 types generally in digital carrier modulation. Say I'm not saying the digital modulation, this is what digital carrier modulation. That means what? The message is digital but the carrier is analog. Here we are using carrier. Okay, carrier generally as usual analog la eppadi carrier use pannீங்களோ அது போல இங்க carrier யூஸ் பண்றோம். So message is digital, again the carrier is analog. That is a digital carrier modulation. That means what? Digital long distance communication, long distance digital modulation. Long distance போறதுக்கு தான் இந்த மாடுலேஷன் இதெல்லாம் வந்து பண்றோம். டிஜிட்டல் சிக்னல் தான் லாங் டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து எடுத்து போகணும். ஓகே, டிஜிட்டல் கேரியர் மாடுலேஷன். இப்போ நீங்க திங்க் பண்ணி பாருங்க, மொபைல் நெட்வொர்க்ல இருந்துலாம் நம்மளுக்கு டேட்டா இதெல்லாம் வருது. இதெல்லாம் என்ன மாடுலேஷன்ல வருது? அனலாக்ல வருதா? பல்ஸ் மாடுலேஷன்ல வருதா? டிஜிட்டல் கேரியர் மாடுலேஷன் வருதா? எனிபடி கமெண்ட்ல போடுங்க பார்ப்போம். அதாவது டெலிஃபோன் நெட்வொர்க்ல இருந்து நம்மளுக்கு சிக்னல் வருது, என்ன மாடுலேஷன்ல வருது? அனலாக் மாடுலேஷனா, வாட் பல்ஸ் மாடுலேஷன்லாம், இல்லைன்னா டிஜிட்டல் கேரியர் மாடுலேஷன்? ஓகே, ஸோ இதுல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. பேசிக்கா வந்து 3 வெரைட்டிஸ் இருக்கு சார். ஒன் வந்து ASK amplitude shift keying, another one is ASK PSK phase shift keying, and another one is FSK. Okay, and out of these mostly we will be discussing about PSK system. Because in digital communication the PSK system is most efficient system as compared to other systems. Okay, digital communication la nariya varieties irukku. ASK PSK FSK irundhalum most efficient வந்து என்னது? PSK system. அதனால வந்து கமர்ஷியலா யூஸ் பண்றதும் பிராக்டிகலா யூஸ் பண்றதும் வந்து மோஸ்ட்லி வந்து PSK system தான் யூஸ் பண்ணுவோம். PSK system தான். ஏன் வந்து PSK யூஸ் பண்றோம்னா இன் டீடைலா அப்புறம் பார்ப்போம். ஜெனரலா எக்ஸாம்ல கேட்பாங்க which is most efficient system அப்படின்னு கொடுத்துட்டு ASK PSK FSK இருந்தாங்கன்னா நீங்க என்ன சூஸ் பண்ணணும்? PSK சிஸ்டத்தை சூஸ் பண்ணணும், மோஸ்ட் எஃபிஷியன்ட் சிஸ்டம். ஏன் அப்படின்றத நம்ம உள்ள போகும்போது பார்ப்போம். நெக்ஸ்ட், அடுத்தது இங்க மாடுலேஷன் டேர்ம் யூஸ் பண்ணல. என்ன யூஸ் பண்றாங்க? ஷிஃப்ட் கீயிங். ஓகே, மாடுலேஷன் நேம் என்ன பண்ணல அவங்க யூஸ் பண்ணல, ஷிஃப்ட் கீயிங் அப்படின்னு சொல்றாங்க. கீயிங் என்ன சார்? எதர் 1 or 0. நீங்க என்ன பண்ண போறீங்க? அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் 1 இல்லைன்னா 0 தான் சென்ட் பண்ண போறீங்க. அப்போ கீயோட ஜாப் என்ன சார்? எதர் க்ளோஸ் ஆர் ஓப்பன். That means what? Either 1 or 0. So அதை பேஸ் பண்ணி சம்திங் நம்ம கேரியரை கண்ட்ரோல் பண்ண போறோம். ஏன்னா மெசேஜ் சிக்னல் வந்து அது 1s and 0s. அது எதை கண்ட்ரோல் பண்ணும்போது? கேரியரை கண்ட்ரோல் பண்ணும்போது. ஓகே, ப்ரீவியஸ் கேஸ் இன் கேஸ் ஆஃப் அனலாக் கண்டினியூஸா மெசேஜ் சிக்னல் இருந்து, இது வந்து கண்டினியூஸ் கிடையாது சார், டிஜிட்டல். ஓகே, எதர் 1 or 0. அதனால தான் இதுக்கு நேம் வந்து அது மாடுலேஷன் வைக்கல, ஜஸ்ட் அது ஷிஃப்ட் கீயிங். ஸோ அகைன் மாடுலேஷன் தான் இது, பட் நேம் வந்து என்ன வச்சிருக்காங்க? ஷிஃப்ட் கீயிங். ரீசன் வந்து அது 1s and 0s. ஓகே, ஷிஃப்ட் கீயிங்னு அதுக்காக தான் நேம் வந்து வச்சிருக்காங்க. Next, okay, next I will go to the actual ASK system in the material. Okay. Okay, so this is the amplitude shift keying, and another name for amplitude shift keying is on-off keying. Another name for amplitude shift keying is on-off keying. ஏன் இது ஆன் ஆஃப் அப்படின்றது கடைசியா வந்து பார்ப்போம். ஓகே, பிஃபோர் தட்
what is the bit pattern, the digital bit pattern, ones and zeros. But before going to the product modulator, it is inherent. இங்க வந்து நீங்க coding scheme apply பண்ணனும். before going to product modulator நீங்க என்ன apply பண்ணனும்? coding scheme apply பண்ணனும். இந்த இடத்துல என்ன coding scheme சார் apply பண்ணனும்? so ASK அப்படின்னு பாத்தீங்கன்னா very simple சொல்றேன். ASK again நீங்க ASK உடைய டயகிராம் பாத்தீங்கன்னா புரியும். ASK உடைய டயகிராம், அவுட்புட் டயகிராம் இருக்கா? வெயிட் போட்டிருக்காங்களா நான் தெரியல. ஓகே சார், இவங்க ASK டயகிராம் போடலாம், நான் போடுறேன் ASK என்ன டயகிராம். ASK எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் 1 0 1 அப்படின்னு இருக்குன்னு வச்சுங்களேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபர்ஸ்ட் இது வந்து டிஜிட்டலா வேவ் ஃபார்மா வந்து ஃபர்ஸ்ட் மாத்தணும். என்ன வேவ் ஃபார்ம் இது? என்ன வேவ் ஃபார்ம் சார்? எனிபடி ASKக்கு என்ன வேவ் ஃபார்ம் யூஸ் பண்ணணும்? யூனிபோலார், நான் ரிட்டர்ன் டு 0, யூனிபோலார் ஆர் பைபோலார்? Unipolar. Okay, unipolar, non return to 0. Okay, so that means this has some value, this is 0, again this has some value. Okay, then here there will be some carrier. Okay, carrier, frequency of FC, continuous carrier. What they will do? Simple product. Okay, this is original message signal, digital waveform. This is the carrier signal. You multiply these two. What will be the output? The output will be like this. Okay, so this is the output. This is the output, sir. Here you will get same waveform. Here 0 will come. Again you will get same waveform. If it is 0, again 0 will come. Okay, this is the ASK waveform output. Okay, this is the message signal M of t, or otherwise you can take it as a B of t because it is digital message signal. This is carrier signal. This is what? S of t, modulated waveform. This S of t only we will be finally connecting with what? Antenna. This S of t we will be connecting finally with the antenna. Okay, இதுதான் வந்து mathematical operation in terms of waveforms. என்ன நடக்குது? உங்க நோட்ஸ்ல எழுதிங்க. நோட்ஸ் எதுனா வச்சிருந்தீங்கன்னா ASKனா அதனுடைய வேவ்ஃபார்ம் எப்படி இருக்குன்னு எழுதிங்க. ஸோ அப்போ என்ன கோடிங் ஸ்கீம் யூஸ் பண்றோம் அதுவும் இம்பார்ட்டன்ட். ஓகே, யூனிபோலார் நான் ரிட்டர்ன் டு 0 கோடிங், யூனிபோலார் நான் ரிட்டர்ன் டு 0 கோடிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கேரியரால மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ 1 இருக்கும்போது மட்டும் சிக்னல் இருக்கு, 0ல வந்து என்னது சிக்னல் இல்லை. இதுக்கு நேம் தான் சார் ஆன் ஆஃப் கீயிங். ஆனா இருக்கும்போது மட்டும் கேரியர் போவோம். ஓகே, 0வா இருக்கும் பொழுது, அதாவது பிட் வந்து 1ஆ இருக்கும்போது மட்டும் கேரியர் போவோம், 0வா இருக்கும் பொழுது எந்த கேரியர் எதுவுமே வந்து போவாது. ஓகே, அப்போ ரிசீவர் சைட்ல நம்ம என்ன பண்ணணும்? கேரியர் நம்மளுக்கு வந்துச்சுன்னா அது வந்து என்னது 1, எதுவுமே வரலன்னா வந்து 0, எதுவுமே வரலன்னா வந்து 0. பட் இதுல ஒரு மேஜர் ப்ராப்ளம் இருக்கு சார். இந்த டெக்னிக்ல ஒரு மேஜர் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் சார்? சப்போஸ் இடையில டிரான்ஸ்மிட்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா ரிசீவருக்கு தெரியுமா? ஃபார் சம் டூரேஷன் டிரான்ஸ்மிட்டர் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன வராது? சிக்னல் வராது. பட் ஆனா ரிசீவர் வந்து அது என்னன்னு இன்டர்பிரட் பண்ணணும்? 0ன்னு இன்டர்பிரட் பண்ணணும். புரியுதா சார் என்ன சொல்றேன்னு? பர்டிகுலர் டூரேஷன் டிரான்ஸ்மிட்டர் ஒர்க் ஆகவே இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் வராது. ஓகே, மேபி ஆக்சுவலா அந்த நேரத்துல 1 வந்திருக்கணும், பட் ஆனா டிரான்ஸ்மிட்டர் வந்து ஒர்க் பண்ணல. அப்ப நம்ம அதை என்ன டீகோட் பண்றோம்? 0ன்னு டீகோட் பண்றோம். அதை நம்ம என்ன 0ன்னு டீகோட் பண்றோம். எஸ், வெரி குட், 0ன்னு டீகோட் பண்றோம். அது வந்து ஒரு மேஜர் ப்ராப்ளம் சார் இந்த டெக்னிக்ல. அது ஒரு மேஜர் ப்ராப்ளம். அதனால என்ன சொல்றாங்க அப்படின்னா, 1ஆ இருந்தாலும் சரி 0வா இருந்தாலும் சரி சம் சிக்னல் வர வைங்க. அது ரெண்டுத்துக்கும் சம் டிஃபரன்ஸை கொடுங்க. ஸோ தட் ரிசீவர் வந்து அலர்ட்டா இருக்கும். டிரான்ஸ்மிட்டர் சிஸ்டம் ஃபெயில் ஆச்சுன்னா உங்களுக்கு எந்த சிக்னலுமே வராது. அப்போ ரிசீவருக்கு வந்து தெரிஞ்சிடும், ஓகே கம்ப்ளீட்டா சிஸ்டம் வந்து ஃபெயில் ஆச்சுன்னு. அதுக்காக தான் நம்ம என்ன பண்றோம்? வந்து பிஎஸ்கேவுக்கு போறோம். அதாவது பேசிக் பிஎஸ்கே. பிஎஸ்கேல நிறைய வெரைட்டி இருக்கு. பட் பர்டிகுலரா நம்ம ஏஎஸ்கேல இருந்து பிஎஸ்கே போறதுக்கு அது ஒரு மெயின் ரீசன் சார். அது இல்லாம மற்ற ரீசனும் இருக்கு, பேண்ட் வித் அண்ட் எரர், மற்ற ரீசனும் இருக்கு. ஸோ இது ஒரு மெயின் ரீசன். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ ஏஎஸ்கே வேவ் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிச்சு. இதுதான் வந்து சார் ஏஎஸ்கே வேவ் ஃபார்ம். அந்த ப்ளூ கலர்ல போட்டிருக்கோம் பாத்தீங்களா, இது வந்து ஏஎஸ்கே வேவ் ஃபார்ம். இது இந்த ரெட் கலர்ல இது வந்து என்னது கேரியர், இது டிஜிட்டல் வேவ் ஃபார்ம். இந்த ப்ளூ கலர் வேவ் ஃபார்முடைய பேண்ட்வித் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் क्वेश्चन அதான் சார். இந்த ப்ளூ கலர் வேவ் ஃபார்முக்கு பேண்ட்வித் என்ன இருக்கும்? ஜஸ்ட் எஃப்சின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா ஒரு சிக்னல் வந்து கண்டினியூஸா போச்சுனா தான் அது வந்து என்னது எஃப்சி. ஒரு சிக்னல் வந்து என்னது கண்டினியூஸா போச்சுனா தான் எஃப்சி. பட் இங்க எப்படி சார்? எஃப்சி போகுது, பட் சடனா வந்து என்ன ஆகுது? 0 ஆயிடுது. ஓகே, எஃப்சில போகுது, சடனா என்ன ஆகுது? 0 ஆகுது. அப்போ there is sudden change in the signal. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்,
ஒரு சிக்னலுக்கு சடன் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அது என்ன பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். ஒரு சிக்னலுக்கு சடன் சேஞ்ச் கொடுத்தீங்கன்னா அது வந்து என்னதை ப்ரொடியூஸ் பண்ணும், ஹை ஃப்ரீக்வன்சி காம்பனண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ வித் ரெஸ்பெக்ட் டு மேத்தமெட்டிக்கல், வித் ஹெல்ப் ஆஃப் மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் நம்ம வந்து இதனுடைய பேண்ட்வித் வந்து என்ன பண்ணுவோம், ஐடென்டிஃபை பண்ணுவோம். எதில் போயிட்டு, ஃப்ரீக்வன்சி டொமைனுக்கு போயிட்டு என்ன பண்ணுவோம், இதனுடைய பேண்ட்வித் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவோம். நல்லா ஞாபகம் வச்சுங்க, இதனுடைய ஃப்ரீக்வன்சி எஃப்சி தான். பட் இதை எஃப்சின்னு மட்டும் சொல்லக்கூடாது, ஏன்னா எஃப்சி சடன் சேஞ்ச் இருக்கு. அப்ப அதனால ஃப்ரீக்வன்சி டொமைன்ல பார்க்கும்போது இதுக்கு என்னது, நிறைய ஃப்ரீக்வன்சிஸ் இருக்கும். ஓகே, அதாவது இந்த சிக்னலை ஸ்பெக்ட்ரம் அனலைசர் வழியா பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எஃப்சி தான் கிடைக்கும். பட் ஆனா இதை பாஸ் பண்ணீங்கன்னா எஃப்சியும் கிடைக்கும், எக்ஸ்ட்ரா காம்பனண்ட்டும் கிடைக்கும். அதை வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். அதனால இதே பேட்டர்ன் தான் இங்க இருக்கு, அதனால சேம் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. ஃப்ரீக்வன்சி ஆர் பேண்ட்வித் ஆஃப் எஸ் ஆஃப் டி இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சி ஆஃப் டி, சம்திங் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சி ஆஃப் டி. இந்த ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். ஓகே, okay, then I will go to the mathematical equation. Again, இது வந்து transmitted side சார். receiver sideல இதே wave form ரிசீவ் பண்ணுமா anybody? What is the, this is the transmitted wave form. அப்போ receiver sideல இதே wave form தான் ரிசீவ் பண்ண போறோம். அப்போ இதே wave formல இருந்து ஒரிஜினலா இந்த சிக்னல் எப்படி வர வைக்கிறது, அதுதான் வந்து நான் சார் ரிசீவர். அப்போ அதுதான் வந்து ரிசீவர். அகைன் நம்ம ரிசீவர் சைட்ல என்ன பண்ணுவோம்னா, ஒன்ஸ் இந்த சிக்னலை ரிசீவ் பண்ணிட்டு அது கூட திரும்பவும் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். அது கூட திரும்பவும் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மல்டிப்ளை பண்ணுவோம். இதை மல்டிப்ளை பண்ணா என்ன சார் ஆன்சர் வரும்? எனிபடி ஆன்சர் சொல்ல முடியுமா அதுக்கு? நான் இதை எரேஸ் பண்றேன். பிகாஸ் வி ஆர் இன் த ரிசீவர் சைட். ரிசீவர்ல வந்து சின்க்ரோனைசேஷன் யூஸ் பண்றோம்னு வச்சுங்களேன். சின்க்ரோனைஸ்டு ரிசீவர் அப்படி யூஸ் பண்றோம் அப்படின்னா இந்த வேவ் ஃபார்ம் வந்து நம்ம ரிசீவ் பண்ணுவோம். சின்க்ரோனைஸ் ரிசீவர்னால என்னது, கேரியர் கூட மல்டிப்ளை பண்ணுவோம். ஓகே, கேரியர் என்னன்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த ஒரு பர்டிகுலர் டியூரேஷன்ல ஒரு சிக்னல் அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ சார் வரும்? எனிபடி, ஒரு பர்டிகுலர் டியூரேஷனுக்கு ஒரு சிக்னல் அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது என்ன வேல்யூ வரும்? பாசிட்டிவ் வேல்யூ. எஸ், காஸ் ஸ்கொயர்னு வருமா சார்? ஒரு சிக்னல் அது கூட மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம காசு எடுத்தோம்னா என்ன வரும்? காஸ் ஸ்கொயர்னு வரும். காசு எடுத்து காஸ் ஸ்கொயர்னு வரும். காஸ் ஸ்கொயர் cos square theta, அப்ப எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன சார் வரும்? 1 plus cos 2 theta divided by 2. இது எக்ஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 1 plus cos 2 theta divided by 2. எஸ், எனிவே அதுல 2f காம்பனண்ட்டும் இருக்கு, dc காம்பனண்ட்டும் இருக்கு. 1/2ன்னு ஒரு வேல்யூ இருக்கு, என்னது வேற என்ன வேல்யூ இருக்கு? 2f காம்பனண்ட் இருக்கு. பட் எனிவே நம்மளுக்கு தேவை சம் வேல்யூ, அதனால நீங்க டிசி வேல்யூ மட்டும் எடுத்துங்க. ஹை ஃப்ரீக்வன்சி என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போ சம், எஸ், ஹை ஃப்ரீக்வன்சி மட்டும் இருந்தா அதை நீங்க என்ன மேப் பண்ணிக்கணுங்க, 1ன்னு மேப் பண்ணணும். இந்த கேஸ்ல ஏதாவது கிடைக்குமா சார்? கண்டிப்பா எதுவும் கிடைக்காது. ஏன்? இந்த இடத்துல வந்து 0, இங்க வந்து ஃப்ரீக்வன்சி இருந்தாலும் இது கண்டிப்பா என்ன ஆயிடும், 0. இங்க கண்டிப்பா சம் வேல்யூ வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி 1 போட்டுக்கலாம். ஸோ அகைன் இது எல்லாமே ஓகே, பட் நாய்ஸ் இதெல்லாம் இல்லாத இருக்கும்போது, பட் நாய்ஸ் வந்தா எப்படி டிசிஷன் எடுப்பீங்க? நாய்ஸ் எதனா ஆட் ஆச்சுன்னா எப்படி டிசிஷன் எடுப்பீங்க? அப்போ ஒன்ஸ் நாய்ஸ் ஆட் ஆகுதுன்னா நீங்க த்ரெஷோல்டு லெவலை ஃபிக்ஸ் பண்ணணும். நாய்ஸ் ஆட் ஆகுதுன்னா என்னத்தை ஃபிக்ஸ் பண்ணணும்? த்ரெஷோல்டு, ரிசீவர்ல த்ரெஷோல்டு லெவலை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுதான் வந்து த்ரெஷோல்டு சார். ஆவரேஜ் வேல்யூ தான் அது த்ரெஷோல்டு. அப்போ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நாய்ஸ் இருந்தாலுமே வர வேல்யூ வந்து இந்த த்ரெஷோல்டை விட அதிகமா இருந்தா அது 1க்கு மேப் பண்ணிடணும். த்ரெஷோல்டை விட கம்மியா இருந்தா எதுக்கு மேப் பண்ணிடணும்? 0க்கு மேப் பண்ணிடணும். ஏன்னா நாய்ஸ் வந்து என்ன பண்ணும், உன்னுடைய வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும், இல்லைன்னா என்ன பண்ணும், டிக்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ அப்போ வர வேல்யூ வந்து மேபி நீங்க ட்ரூவாவே 1 தான் சென்ட் பண்ணிருப்பீங்க. பட் மேக்ஸிமம் வேல்யூ வரது போல கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிட்டும் வரலாம். பட் இருந்தாலும் நீங்க த்ரெஷோல்ட் லெவல் கூட கம்பேர் பண்ணிட்டு இது என்ன வைக்கணும், 1ன்னு போட்டணும். ஓகே, சப்போஸ் 0 சென்ட் பண்றீங்க, டியூ டு சம் நாய்ஸ் உங்களுக்கு வர வேல்யூ இதை விட அதிகமா இருந்தா இது என்னவா சார் ஆயிடும்? இப்போ இந்த இடத்துல வந்து இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்றீங்க, உங்களுக்கு கண்டிப்பா 0 தான் வரணும். டியூ டு சம் ப்ராப்ளம் நாய்ஸ் த்ரெஷோல்ட் வேல்யூவோட அதிகமா வந்தா நீங்க அதை என்ன டீகோட் பண்றீங்க, 1ன்னு டீகோட் பண்றீங்க. அதை என்ன டீகோட் பண்ணுவீங்க, 1ன்னு டீகோட் பண்ணுவீங்க. இதுதான் சார் ப்ராபபிலிட்டி எரர். இதுதான் வந்து எரர், பிட் எரர். இதுதான் வந்து என்னது, பிட் எரர். நம்ம வந்து ஒரிஜினலா டிரான்ஸ்லேட் பண்ணது 0, பட் ஆனா டீகோட் பண்ணும்போது அது என்னன்னு வந்துருச்சு, 1ன்னு வந்துருச்சு. ஸோ எரர் வந்து எப்போ வரும் சார்? ஒரு லெவலுக்கு மேல நாய்ஸ் ஆட் ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன வரும், எரர் வரும். டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல எரர் இல்லைன்னு சொல்லுவாங்க. டிஜிட்டல் கம்யூனிகேஷன்ல எரர் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். பட் ஒரு லெவலை விட அதிகமான எரர் ஆட் ஆகுதுன்னா நம்ம அதை வந்து என்ன பண்ண முடியாது, நெக்லெக்ட் பண்ண முடியாது. அதாவது நாய்ஸ் லெவல் வந்து ரொம்ப அதிகமா இருந்ததுன்னா எரர் இங்க கண்டிப்பா எரர் இங்கேயும் வரும். ஓகே, ஸோ பட் அப் டு சம் எக்ஸ்டென்ட் நம்ம வந்து என்னது, எரர் வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் த எரர் மார்ஜின்? இங்க வாட் இஸ் த எரர் மார்ஜின்? எனிபடி? This is the error margin. The off value is the error margin. Okay. Next, I will go to the mathematics.
ஓகே சார். ஸோ ஒன்ஸ் 1 ஆர் 0 தான் வரப்போகுது. ஸோ அப்போ எய்தர் நீங்க ஏசி காஸ் 2π சிடிஎஸ் சென்ட் பண்ண போறீங்க, இல்லைன்னா வந்து 0 சென்ட் பண்ண போறீங்க. பட் அந்த ஏசி காஸ் 2π எஃப்சிடி எவ்வளோ நேரம் சென்ட் பண்ணுவீங்க, எவ்வளோ நேரம் சென்ட் பண்ணுவீங்க? ஏன்னா இங்க வந்து 1 பிட்டுக்கு 1 சிம்பிள் தான். அப்போ டிபி டூரேஷன் சொல்லலாம், இல்லைன்னா டிஎஸ்னு கூட சொல்லலாம். ரெண்டுமே இங்க சேம் தான். டிபி டூரேஷன் சென்ட் பண்ணலாம், இல்லைன்னா டிஎஸ் டூரேஷன். அடுத்த டிபி டூரேஷன் என்ன எதை சார் சென்ட் பண்ணுவீங்க? 0 சென்ட் பண்ணுவீங்க. அடுத்த டிபி டூரேஷன் எதை சென்ட் பண்ணுவீங்க? 0 சென்ட் பண்ணுவீங்க. அப்போ இதுல இங்க எத்தனை சிக்னல் எலமெண்ட் சார் இருக்கு? 2 சிக்னல் எலமெண்ட் இருக்கு. இங்க எத்தனை சிக்னல் எலமெண்ட் இருக்கு? 2 சிக்னல் எலமெண்ட். ஒன்னு வந்து என்னது? ஏசி காஸ் 2π எஃப்சிடின்றது ஒரு சிக்னலிங் எலமெண்ட் S1. 0ன்றது என்னது? அனதர் சிக்னலிங் எலமெண்ட். 0ன்றது என்னது? அனதர் சிக்னலிங் எலமெண்ட். ஓகே, 2 டிஃபரண்ட் சிக்னலிங் எலமெண்ட். ஓகே, நெக்ஸ்ட் ரிசீவர் சைடு. ஓகே, ரிசீவர் சைடு என்ன பண்றீங்க? அகைன் இங்க ஏசி காஸ் 2π சிடி வருமா வராதான்றத மென்ஷன் பண்றது தான் வெரி சிம்பிளா போட்டாங்க சார். பிடி வேல்யூ இஸ் வாட்? இட் கேன் பி எய்தர் 0 ஆர் 1. ஓகே, இட் கேன் பி எய்தர் 0 ஆர் 1. அதனால தனித்தனியா எடுத்து அனலைஸ் பண்றதுக்கு பதிலா நம்ம எப்படி அனலைஸ் பண்ணிருக்கணும்? ஏசிக்கு தனியா அனலைஸ் பண்ணணும், 0 போட்டு தனியா அனலைஸ் பண்ணணும். அதுக்கு பதிலா என்ன பண்ணிட்டாங்க? சிம்பிளா வந்து பிடி அப்படின்னு போட்டாங்க சார். அதாவது ஏசிக்கு பக்கத்துல என்ன இருக்கு? பிடி. 1 இருந்தா இது கிடைக்க போகுது, 0 இருந்தா இது வந்து என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். ஸோ அதான் சார் இங்க 1 0 காமனா போட்டாங்க. பிடி ஏசி காஸ் 2π எஃப்சிடி. அகைன் ரிசீவர்ல சின்க்ரோனைஸ்டு ரிசீவர். இது என்ன ரிசீவர்? சின்க்ரோனைஸ்டு ரிசீவர். அப்போ சின்க்ரோனைஸ்டு ரிசீவர்னா டிரான்ஸ்மிட்டர்ல என்ன கேரியர் யூஸ் பண்ணுமோ அதே கேரியரை இங்கேயும் யூஸ் பண்ணணும். டிரான்ஸ்மிட்டர்ல என்ன கேரியர் யூஸ் பண்ணுமோ அதே கேரியர் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ அப்போ சின்க்ரோனைஸ்டு ரிசீவரால மல்டிப்ளை பண்றோம். ஒன்ஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? எனிவே ஏசி பிடி ஆல்ரெடி இஸ் தேர், ஏசி ஸ்கொயர் அகைன் காஸ் 4π எஃப்சிடி வரும். சாரி, காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வரும். காஸ் ஸ்கொயர் தீட்டாவை 1 + cos 2 θ by 2 ஃபார்மேட்ல எழுதினீங்கன்னா இது போல வரும். 1 + cos 2 by 2 θ. அகைன் எது வழியா சார் பாஸ் பண்றாங்க? லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்றாங்க. நம்ம வந்து அது ஹை ஃப்ரீக்வன்சிலாம் நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. வேல்யூ வருதா இல்லையா? சம் வேல்யூ. ஓகே, ஹை ஃப்ரீக்வன்சியை ரிமூவ் பண்ணணும். இங்க வந்து ஏன் லோ பாஸ் ஃபில்டர் வழியா பாஸ் பண்றாங்க? இதுல இருந்து நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை சார். இந்த ஹை ஃப்ரீக்வன்சில நம்மளுக்கு எந்த யூஸும் இல்லை. நம்மளுக்கு தேவை வந்து என்னது? ரிமைனிங் தான். ரிமைனிங் வந்து நம்மளுக்கு என்னது? பிடி ஏசி ஸ்கொயர் பை 2. ஓகே, இப்போ இந்த வேல்யூ வந்து பிடி வந்து 1 இருந்தா நம்மளுக்கு வேல்யூ இருக்கும். பிடி 0 இருந்தா என்னது? வேல்யூ இருக்காது. ஓகே, பிடி 0 இருந்தா என்ன இருக்காது? வேல்யூ இருக்காது. ஓகே, அப்போ அதுக்கேற்ற போல வேல்யூ இருந்தா நம்ம அதை 1 டீகோட் பண்ணிக்குவோம், வேல்யூ இல்லைன்னா 0ன்னு டீகோட் பண்ணிக்குவோம். பட் இருந்தாலும் நாய்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம சம் டிசிஷன் எடுக்கணும். நாய்ஸ் இதெல்லாம் இருக்கும் பொழுது நம்ம சம் டிசிஷன் எடுக்கணும். ஸோ அப்போ என்ன பண்றாங்க இங்க கவனிங்க. ஸோ அப்போ பிடி வந்து 0 இருந்தா இது 0ன்னு நீங்க ரிசீவ் பண்ணீங்க சார். எனிவே ஹை ஃப்ரீக்வன்சிஸ் ஆல்ரெடி ரிமூவ்டு. ஓகே, பிடி வேல்யூ 1 இருந்தா என்னன்னு சார் டீகோட் பண்ணி என்ன வேல்யூ சார் உங்களுக்கு கிடைக்கும்? ஏசி ஸ்கொயர் பை 2 கிடைக்கும் சார். ஓகே, ரெண்டே வேல்யூ தான் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. நாய்ஸ் எதுவும் இல்லைன்னா 0 கிடைக்கும், இல்லைன்னா ஏசி ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். பட் நாய்ஸ் ஆட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? நாய்ஸ் ஆட் ஆச்சுன்னா இந்த 0 கூட என்னது வேற நம்பரா வர சான்ஸ் இருக்கு. 0 தான் வந்திருக்கும் சேனல்ல. நாய்ஸ் ஏதாவது ஆட் ஆயிருந்தா 0.1 கூட வரலாம் இல்லையா? இல்லைன்னா 1 வோல்ட்னு கூட எது வேணாலும் வரலாம். ஸோ நாய்ஸ் வந்து என்னது? நாய்ஸ் வந்து எவ்வளவு வேணாலும் என்ன பண்ணலாம்? ஆட் பண்ணலாம். அது போல இது கூட நாய்ஸ் ஆட் பண்ணலாம் சார். நாய்ஸ் வந்து பாசிட்டிவாவும் ஆட் ஆகலாம், இல்ல சம்டைம் நாய்ஸ் வந்து அது நெகட்டிவாவும் ஆட் ஆகலாம். ஸோ அதனாலதான் என்ன பண்றோம்? சேஃபர் சைடு இருக்கிறதுக்காக நம்ம ஒரு த்ரெஷோல்ட் லெவலை ஃபிக்ஸ் பண்றோம். நம்ம வந்து ஒரு த்ரெஷோல்ட் லெவலை ஃபிக்ஸ் பண்றோம். அப்ப த்ரெஷோல்ட் லெவலை எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்? எக்ஸாக்டா ஆஃப் வேல்யூல ஃபிக்ஸ் பண்ணணும். 0க்கும் ஏசி ஸ்கொயர் பை 2க்கு இடையில த்ரெஷோல்ட் வேல்யூ என்ன சார் வரும்? ஆஃப் வேல்யூ. ஸோ ஏசி ஸ்கொயர் பை 4. அப்ப சேஃபர் சைடு அப்ப என்ன சொல்ல வராங்க? 0வா இருந்தாலும் பரவாயில்ல, நாய்ஸ் ஆட் ஆனாலும் இந்த லெவல் வரைக்கும் ஆட் ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது நம்மளுக்கு. அது நீங்க என்னன்னே மேப் பண்ணிக்கணும்? 0னே மேப் பண்ணிக்கலாம். ஏன்னா 0 இருந்திருந்தாதான் இங்க போயிருந்திருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா. அது போல இங்க இருந்து இது வரைக்கும் வரலாம், இங்க இருந்து இது வரைக்கும் வரலாம். அப்போ இந்த ரீஜியனுக்கு அப்பர்ல எது வந்தாலும் நாய்ஸ் ஆட் ஆனாலும் அது வந்து நீங்க என்னன்னு தான் டீகோட் பண்ணணும்? 1ன்னு தான் டீகோட் பண்ணணும். இதுவே அந்த லைனுக்கு கீழே எது வந்தாலும் சரி, இந்த லைனுக்கு கீழே நாய்ஸ் ஆட் ஆகி அது எங்க வந்தாலும் அது என்னன்னு தான் சார் டீகோட் பண்ணணும்? 0ன்னு தான் டீகோட் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த ஐடியா வந்து புரிஞ்சுக்கணும். இதுதான் வந்து த்ரெஷோல்ட் லெவல். இதுதான் வந்து என்னது? த்ரெஷோல்ட் லெவல். ஸோ அதுதான் சார் இங்க கொடுத்துருக்காங்க. அதுதான் வந்து என்ன பண்ணிருக்காங்க? இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப த்ரெஷோல்ட் வேல்யூவை விட அதிகமா வந்ததுன்னா, இஃப் ரிசீவ்டு வேல்யூ இஸ் கிரேட்டர் than the V threshold, okay, received value is greater than the V threshold, then map it as a 1 or otherwise it is 0 or otherwise it is 0. இதுதான் வந்து சார் சிம்பிள் ஐடியா. நெக்ஸ்ட் அகைன் ஓகே, இப்போ நம்ம வந்து டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் வித் ரெஸ்பெக்ட் டு மேத்தமெட்டிக்கல் ஈக்குவேஷன் இதெல்லாம் பார்த்தோம். அகைன் வாட் இஸ் த
bandwidth of the system. Okay, what is the bandwidth of the ASK system? Okay, then what is the bandwidth here? Here the bandwidth is 2 times RB. Anyway, we know what is RB. RB is equal to what? 1 by TB. Okay, because already we know the bit duration. Because நமக்கு என்ன இருந்தது 1s and 0 தான் ஸ்டார்டிங்ல இருந்தது. ஒரு பிட் எவ்வளவு டியூரேஷன் எடுத்துக்குதோ அதுதான் வந்து என்னது பிட் டியூரேஷன். அதுல இருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? பிட் ரேட் கிடைக்கும். அப்போ bandwidth of the ASK system வந்து என்னது twice the bit rate. இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வெரி சிம்பிள். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ASK சிஸ்டத்துக்கு என்ன சார் bandwidth? ASK system bandwidth. Anybody? 2FM. ASK என்ன bandwidth? 2FM. அங்க FM என்னது மேக்ஸிமம் சிக்னல் ஃப்ரீக்வன்சி. இங்க வந்து FM க்கு பதிலா என்ன இருக்கு? RB. ஏன்னா இது டிஜிட்டல் டொமைன். FM க்கு பதிலா என்னது? நம்மளுக்கு பேஸ் வந்து டிஜிட்டல் பிட் பேட்டர்ன். அதுக்கு இருக்கிற பிட் ரேட் எவ்வளோ? RB. அப்போ bandwidth equal to what? 2 into RB. Bandwidth equal to 2 into RB. Okay. Again 2 divided by TB or otherwise 2 divided by TB. Again you take it as an exercise how the bandwidth becomes 2 times RB. Because ஏஎம்ல என்ன பண்ணோம்? எஃப்சின்னு ஒன்று கொண்டு வந்தோம் மேத்தமெட்டிக்ஸ்ல. அகைன் என்ன கொண்டு வந்தோம்? எஃப்சி பிளஸ் எஃப்எம்னு வந்தது மேத்தமெட்டிக்ஸ்ல. அகைன் எஃப்சி மைனஸ் எஃப்எம்னு வந்தது மேக்ஸ்ல. ஃபைனலா என்ன சொன்னோம்? இதுதான் வந்து என்னது பேண்ட்வித் அப்படின்னு சொல்றோம். சம் ஸ்பெக்ட்ரல் டயக்ராம் இதெல்லாம் வச்சு போட்டோம். இங்க டைரக்டா சொல்றோம், யூ டேக் இட் as a exercise how the bandwidth of the ASK system is 2 times RB. Anyway, mathematical equation is already there to try to convert it into the frequency domain. Okay, frequency domain க்கு அதை கன்வெர்ட் பண்ணுங்க. எப்படி வந்து பேண்ட்வித் வந்து 2 times RB வருது அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஓகே, 2 times RB or 2 by TB. வெரி சிம்பிள், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எதுவும் கூட ஞாபகம் வச்சுங்க, AM சிஸ்டம் கூட ஞாபகம் வச்சுங்க. ASK almost ASK is similar to AM system. Okay, ASK is similar to AM system, amplitude shift keying. Okay, next again சொல்லிட்டு நம்ம அதாவது நம்பர் ஆஃப் சிம்பிள்ஸ் m is equal to 2 இருக்கும்போது என்ன சார் வரும்? m is equal to 2 symbols. அதாவது 2 symbols இருக்கும்பொழுது கண்டிப்பா என்னது TS is equal to TB தான். ஏன் 2 symbols இருந்ததுன்னா அந்த log வந்து என்ன ஆயிடும்? போயிடும். log 2 2 1 தான். log 2 2 வந்து என்னது 1 தான். ஸோ அப்போ அதனால TS is equal to என்ன சார் வரும்? TB தான் வரும். once TS equal to TB னா RS is equal to என்ன தான் வரும்? RB தான் வரும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, சிக்னல் எலமெண்ட் அதர் நேம் வந்து என்னது சிம்பிள்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் probability of error. next வந்து என்னது probability of error. ஓகே, அகைன் நீங்க probability of error is very high னு சொல்லிருக்காங்க. பட் எனிவே ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சம் டெக்னிக்கை டிஸ்கஸ் பண்றோம். எடுத்த உடனே ஹைன்னு சொல்ற முடியாது. ஹை லோ எல்லாமே என்னது வித் ரெஸ்பெக்ட் டு அனதர் சிஸ்டம் தான். எல்லாமே சம் கைண்ட் ஆஃப் கம்பேரிசன் தான். இங்க கம்யூனிகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா பேண்ட்வித் ஹைன்னு சொல்றோம் கம்பேர் டு சம் அதர் சிஸ்டம். ஓகே, கம்பேர் டு சம் அதர் சிஸ்டம். ஜென்ரலாவே நீங்க மீனிங் பாத்தீங்கன்னா தெரியும். எப்பவுமே ஒருத்தவங்க வந்து ஹை லோன்னு கம்பேர் பண்ணாம சொல்றாங்கன்னா அதுக்கு வந்து மீனிங்கே கிடையாது. கம்பேர் ஒரு ஸ்டூடெண்ட் இவன் ரொம்ப ஹைட் அப்படின்னு சொல்றாங்க, வாட் யூ மீன் பை தட் ஹைட்? அப்ப அவன் மட்டும் தான் ஹைட் அந்த வேர்ல்டுல அப்படின்ற மாதிரி கொஸ்டின் வரும். கம்பேர் டு வாட்? ஓகே, ஸோ இப்போ ஹை லோனாலே வித் கம்பேர் டு அதர் சிஸ்டம். அப்போ அங்க என்ன சொல்றாங்க? probability of error is very high. that means what? compare to other system. because நம்ம இப்பதான் ஃபர்ஸ்ட் சிஸ்டம் படிக்கிறோம். அதர் சிஸ்டம் படிச்சாதான் தெரியும் அங்க வந்து அதிகமா வருதா கம்மியா வருதா. ஓகே, ஸோ probability of error is very high. ஓகே, இப்போ இந்த probability of error இதெல்லாம் போறதுக்கு முன்னாடி சம் பேசிக்ஸ் இருக்கு, அதை டிஸ்கஸ் பண்ணலாம். ஒயிட் போர்டுக்கு போக போறோம். ஓகே, going to that we should know about இவ்வளவு நேரம் ரெக்கார்ட் பண்ணலையா கார்த்தி? எஸ் எஸ் ஹலோ, ரெக்கார்ட் ஆகுது சார். இப்பதான் ரெக்கார்டிங் வருது எனக்கு. இல்ல இல்ல, ரெக்கார்ட் கண்டினியூஸா ஆகுது. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, first I have to discuss about the basis signal. Okay, basis signal, because signals are நம்மளுக்கு வந்து basics, cause or sign. Before that, going to that, what is basic vectors? Okay, IJK பேசிக்கா வந்து வெக்டார்ஸ் வந்து பார்த்திருப்பீங்க. IJK, what is IJK? There are two important properties. One property is the magnitude is 1. Okay, what is the magnitude of I? That is 1. Okay, and again the angles are perpendicular to each other. IJK angles are what? Perpendicular to each other, because that is the basis. Okay, basis IJK, it gives 3 different direction. Okay, it gives 3 different direction. அப்ப அதனால என்ன யூசர் அந்த 3 வெக்டர் யூஸ் பண்ணி நீங்க என்ன வேணாலும் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, எந்த நியூ வெக்டர் வேணாலும் என்ன பண்ணலாம் ஃபார்ம் பண்ணலாம், எந்த ஷேப் வேணாலும் என்ன பண்ணலாம் ஃபார்ம் பண்ணலாம். ஓகே, அதுதான் வந்து பேசிக்ஸ். 3 டைமென்ஷன்ல நீங்க ஃபார்ம் பண்ணலாம். இதுவே 2 டைமென்ஷன்ல ஃபார்ம் பண்ணணும்னா மினிமம் 2 பேசிஸ் வெக்டர் இருக்கணும். IJ இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? 2 டைமென்ஷன்ல உங்களால வெக்டர் இருந்தா என்ன பண்ண முடியும்?
ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ 3 வெக்டர்ஸ் ijk இருந்தா தான் 3 dimensional ஃபார்ம் பண்ண முடியும். அகைன் these are all basis vectors. These are all basis vectors. What is the basis? The magnitude is 1. The magnitude is 1. I think இந்த ஐடியா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். For example, say some people சொல்றாங்க, suppose the vector a is equal to 3i plus 4j. What is the meaning, sir? The vector a vector is equal to 3i plus 4j. Anyway, we know that this one is I, this one is j. What is that, is that 3i and 4j? Anybody? What will be its direction? Yes. I, sir. Can you draw here this vector? What will be its direction? Straight line, sir. Yes, madam. Okay, straight line. What will be the direction from origin? Can you draw it from origin? In which direction it goes? Because vector, it has some direction, you know. So, what is the direction? So, the simple idea is you mark 3 here, you mark 4 here, you will get some common point. So, this is the direction. Okay, this is the direction. Okay, then that is the direction. Okay, then what is the force in the direction? What is the magnitude? Magnitude you can calculate 9 plus 16 square root. The magnitude is what? 5. Okay, because some other vector also may be there, but that magnitude may be different. Need not to be 5. Okay, so are you understanding this point? Because I can put one more vector like this. For that, the magnitude is lesser than this. Okay, the magnitude is simply that radius. Magnitude means what? Simply the radius from the origin. Simply the radius from the origin. So like this, you can draw any vector. So that means what? For any vector, you can have the basis. You can have the basis. So எந்த வெக்டர் வேணாலும் நீங்க என்ன பண்ணலாம், டிரா பண்ணலாம். பட் அதை நீங்க எதை பேஸ் பண்ணி இது பண்ணலாம், எந்த வெக்டர் நீங்க போட்டாலும் அது வந்து என்னது, சம் ஆஃப் தி பேசிஸ் வெக்டர். அது வந்து என்னது, சம் ஆஃப் தி பேசிஸ் வெக்டர். இட் ஹாஸ் ij and it has some magnitude. இந்த ஐடியா வந்து புரியுதா பாருங்க சார். நீங்க ஒரு வெக்டர் வந்து வரையறீங்கன்னா அந்த வெக்டர் வந்து என்னது, ijk காம்போனன்ட் இருக்கும், சம் மேக்னிடியூட் வேல்யூ இருக்கும். நீங்க ஒரு வெக்டர் ஸ்பேஸ்ல எங்க வேணாலும் வெக்டர் வந்து போடுங்க. இதுதான் வந்து வெக்டர் ஸ்பேஸ். எங்க வேணாலும் வெக்டர் போடுங்க, எப்படி வேணாலும் எவ்வளவு லென்த்ல வேணாலும் போடுங்க. இது எல்லாமே நம்ம என்னன்னு சார் எழுதலாம், வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் எழுத முடியுமா? வித் ரெஸ்பெக்ட் டு பேசிஸ் ijk. இந்த ஐடியா புரியுதான்னு சொல்லுங்க. நான் அடுத்து வந்து போறேன், சிக்னல்ஸ்க்கு வந்து போறேன். எஸ் சார், இந்த ஐடியா புரியுதான்னு பாருங்க. எனி வெக்டர் கேன் பி ரெப்ரசன்டட் இன் டர்ம்ஸ் ஆஃப் பேசிஸ் வெக்டர் வித் சம் மேக்னிடியூட். புரியுதா? கமெண்ட்ல சொல்லுங்க. சொன்னாதான் நான் அடுத்து போக முடியும். எஸ், ஓகே. தென் நான் வந்து இப்போ பேசிஸ் சிக்னல்ஸ் அதுக்கு போறேன். ஸோ பேசிஸ் சிக்னல், வாட் இஸ் பேசிஸ் சிக்னல்ஸ்? ஓகே, ஸோ similarly for basis signals also, similar to this one, the basis signal, I will take some signal, the signal magnitude has to be 1. I will take some signal, that signal magnitude has to be 1. And also if sometime தேவைப்பட்ட நான் more than 2 signals கூட எடுப்பேன். அதாவது 2 different basis signal. Again, if there are more than 1 basis signal, again they should be perpendicular to each other. They should be perpendicular to each other. Again, in the signal domain la perpendicular nature க்கு இன்னொரு நேம் தான் வந்து orthogonal to each other. Orthogonal to each other. Okay, orthogonal to each other. எப்படி வெக்டர் ஸ்பேஸ்ல வந்து ஒரு வெக்டர் இருக்குன்னா அதுக்கு மேக்னிடியூட் 1 இருக்கு. அகைன் தட் வெக்டர்ஸ் ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதரா இருக்கும். அது போல சிக்னல்ஸ் டொமைன்ல நான் சிக்னல்ஸ் எடுக்கிறேன்னா அந்த சிக்னல்ஸ் உடைய மேக்னிடியூட் வந்து என்னவா சார் இருக்கணும்? 1 இருக்கணும். மேக்னிடியூட் 1 சொல்றதை விட பவர் ஆர் எனர்ஜி ஹாஸ் டு பி 1. பவர் ஆர் எனர்ஜி ஹாஸ் டு பி 1. அது பர்டிகுலரா நான் அதுல போகும்போது சொல்றேன். ஸோ சம்திங் ஹாஸ் டு பி 1. நெக்ஸ்ட் பெர்பெண்டிகுலர்னு இங்க சொல்ல முடியாது, ஏன்னா சிக்னல்ஸ் காசு சைன்ல போய் என்ன பெர்பெண்டிகுலர் சொல்லுவீங்க. பட் அப்போ என்ன சொல்றாங்க, the signal has to be orthogonal to each other. அதனால எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்பாங்க, what is the properties of the basis signal? What is the properties of the basis signal? The first property is the energy. The energy has to be 1. அங்க எப்படி மேக்னிடியூட் சொல்றோமோ இங்க வந்து என்ன 1 இருக்கணும், energy has to be 1. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட், energy has to be 1. What is the second point? The signal has to be
ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். ஓகே, ரெண்டு சிக்னல்ஸ் இருக்கு, அது வந்து பேசிக் சிக்னல்ஸா இருக்கணும்னா ஃபர்ஸ்ட் அதனுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். அடுத்ததுன்னு அது எனர்ஜி வந்து ஒன்னா இருக்கணும். அடுத்தது அந்த சிக்னல்ஸ்லாம் வந்து என்னது, ஆர்த்தோகனல் சிக்னல்ஸா இருக்கணும். அந்த சிக்னல்ஸ்லாம் வந்து என்னது, ஆர்த்தோகனல் சிக்னல்ஸா இருக்கணும். ஓகே, சோ இப்போ நான் அடுத்தது போறேன். ஓகே, தென் in basic signal, can you say any two signal which is orthogonal to each other? Any two signal, I can say cos and sine. I can say cos and sine. Cos and sine are orthogonal to each other. Okay, in general cos and sine are orthogonal to each other. But one more point நான் என்ன ensure பண்ணனும், அதனுடைய எனர்ஜி வந்து ஒண்ணா இருக்கணும். அதனுடைய எனர்ஜி ஒண்ணா இருக்கணும். அகைன் ஏன் சார் எனர்ஜி கான்செப்ட்டுக்கு வரோம்? ஜெனரலா வந்து காஸ் சைன்னாலே பவர் தான். பட் ஆனா ஏன் எனர்ஜி கான்செப்ட்டுக்கு வரோம்? வாட் இஸ் த ரிலேஷன் பிட்வீன் எனர்ஜி அண்ட் பவர்? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு வாட் சார்? பவர் இன்டு டைம். இஸ் இட் கரெக்ட்? Energy is equal to what, sir? Power into time. Energy is equal to what, sir? Power into time. Anyway, you know the power of the cos signal or power of the sine signal. Again, you know what is time. Here in this case, time is what? TB, bit duration. ஏன்னா ஒவ்வொரு பிட் டியூரேஷனுக்கு தான் நீங்க என்ன பண்ண போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க. அப்ப கண்டிப்பா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நியூ மெம்பர்ஸ் நோட் பண்ணீங்க. எனி ஃபைனட் டியூரேஷன் சிக்னல் வில் ஹேவ் எனர்ஜி. எனி ஃபைனட் டியூரேஷன் சிக்னல் வில் ஹேவ் எனர்ஜி. அப்போ நீங்க இந்த கேஸ்ல காசு சைனா இருந்தாலும் அதை ஒரு பிட் டியூரேஷனுக்கு தான் அப்சர்வ் பண்ண போறீங்க. ஏன்னா எவ்ரி பிட்டுக்கு வந்து பிட் வந்து சேஞ்ச் ஆகினே இருக்கும். எவ்ரி டிபிக்கு பிட்ஸ் வந்து என்னது சேஞ்ச் ஆகினே இருக்கும். அப்போ அதனால ஏதோ ஒரு பிட் டியூரேஷன் தான் அப்சர்வ் பண்றீங்க. அப்போ எனர்ஜி வந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். எனர்ஜி வந்து என்ன பண்ண முடியும், கண்டுபிடிக்க முடியும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, காசு சைன்ஸ் ஆர் ஆர்த்தோகனல் டு ஈச் அதர். அண்ட் அகைன் நம்ம என்ன என்ஷூர் பண்ணணும், அந்த காஸ் சைனுடைய எனர்ஜி வந்து என்னவா இருக்கணும், ஒன்னா இருக்கணும். எனர்ஜி வந்து ஒன்னா இருக்கணும். எப்படி எனர்ஜி வந்து ஒன்னா இருக்கும், இங்க கவனிங்க கிளியரா. எஸ், say this is a cos 2 pi fct, a cos 2 pi fct. Okay, or otherwise you can take ac. What is the power of the signal, sir? What is the power of the signal? Power of the signal is equal to ac square divided by 2. Power of the signal is equal to what? ac square divided by 2. What is the energy of the signal, sir? You just multiply with tb. You just multiply with tb. Once if you multiply with tb, what will happen, sir? This is the energy of the signal. This is the energy of the signal. So energy is equal to what? ac square by 2 into db. Again, in a condition, so no, one condition is orthogonal, another condition is energy has to be 1. Another condition வந்து என்னது, energy has to be 1. So energy 1 இருக்கணும்னா 1 is equal to ac square tb by 2. Okay, energy is 1, ac square tb by 2, or otherwise with some modification, can I write ac is equal to 2 divided by tb square root, sir? 2 divided by tb square root. What I have done, I have calculated the energy, but energy has to be 1. Energy has to be 1. So substitute 1. So and find out ac. So அப்ப ac உடைய வேல்யூ என்னவா சார் இருக்கணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by tb, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 by tb. அப்போ நான் எப்படி சார் எழுதலாம் ஆர்த்தோகனல் சிக்னல்ஸ், சாரி பேசிக் சிக்னல்ஸ் எப்படி எழுதலாம்? So I will take another color. Yes, 2 divided by tb cos 2 pi fct, and one more signal is 2 divided by tb sin 2 pi fct. Okay, sin 2 pi fct. Is this okay, sir? These two are basic signals and also orthogonal to each other. These two are basic signals.